காலையில் 10 மணி அளவில் நம்ம குழுவுக்கு வந்து ஒரு அழைப்பு. பக்கத்தில் மஞ்சங்கரணை அப்படிங்கிற கிராமத்துலேருந்து, சார் வீட்டு மேலே பாம்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மீட்புக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். பதற்றத்தோடு இருந்த வீட்டாருக்கு மீட்பு குழுவை பார்த்தோன்னே சிறிதளவு நம்பிக்கை பிறக்கிறது. வீட்டின் உள்ளே பாம்பு இருக்கும் இடத்தை இந்த சகோதரி காட்டுகிறார். வெளியே போறதுக்கு வழி இருக்காமா? அதுக்கு தெரியாம மழையில ஏஞ்சி நின்று இப்போ இந்த பாம்பை பார்க்கும்போது நம்ம ஏறி கை வைத்தால் அது அந்த பக்கமா வெளியே போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம். கம்பியில போட்டு கட்டிட்டீங்கம்மா. இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு பாருங்க, நூல் தான் அது குச்சி எடுத்தாலே வந்துரும். அந்த பக்கம் பாக்கலாம்ல? அந்த பக்கம் போக வழி இருக்காமா? வழி இருக்கா? ஆமா. அங்க சேர் வேணுமா? அங்க இல்ல, டைட்டா புடிச்சிட்டு இருக்கான். இந்த வென்டிலேட்டர்ல இதோட பிடி ரொம்ப பலமா இருக்குது. நமக்கு அதுக்கான காரணம் தெரியல. அப்புறம் பின்பக்கம் போய் பார்த்தப்பறம் தான் அது தெரிய வந்தது நமக்கு. அட்டாக் மோட்ல இருக்கிறான். தலையை பிடிச்சா இவனை கையில பிடிச்சிட்டு நான் கல் எடுத்துறேன். அட்டாக் பண்ற இழுமா, நல்லா ரப்பா இழு. இதே உள்ள மாடிச்சு மலையில. இது மாதிரி கம்பி வரலடா இது. அம்மா அதுதான் நான் அங்க இருந்து சொல்லிட்டேன். அதை தான் கட் பண்ணிட்டு இருந்தேன் அங்க இருந்து. எனக்கு இது கேட்கல. சிசர் இருக்கா? அது வயிறு வலையில டைட்டா மாட்டீங்க. இங்க எப்படி அது இந்த சைடுல மரம் கூட இல்லை அப்படின்னு சொல்ற ஏறதுக்கு. இந்த வென்டிலேட்டர்ல பின்புறம் வந்து எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நல்லா கற்களை வச்சு டைட்டா பேக் பண்ணி ஒரு இரும்பு வலை வேற உள்ள அடிச்சிருக்கிறாங்க. அந்த வலையில தான் அந்த பாம்பு மாட்டிட்டு இருந்திருக்குது. அதனால இதை மீட்கிறது வந்து ரொம்ப சிரமமாயி போச்சு. நஞ்சற்ற பாம்பு தான். ஆனா இந்த மீட்பு பயங்கர சேலஞ்ச் ஆகி போச்சு. மேலே கீழே இறங்கி இறங்கி ரொம்ப டயர்ட் ஆகி போயிட்டோம். எவ்வளவு நேரமாச்சு நீங்க பார்த்து? 2 மணி நேரம் ஆகுதுதான். அது போயிரும் பாத்துட்டா அது இப்படி வருது. உடம்பெல்லாம் அப்படி போக மாட்டேங்குது. மலையில மாட்டீங்க. தெரியல, வளருது. கல்லு தான் இருக்கு நினைச்சிருந்தோம். நாங்க வலை இருக்குது. நாங்க மெட்டல் வளருது, இரும்பு வலை. அதை மாட்டிக்கிச்சு. தெரியாம அது உள்ளே நுழைஞ்சு மாட்டிக்கிச்சு. நீங்க எத்தனை மணி நேரம் போக முடியாது அதில். இப்பயே வெளில வந்து இல்லையே. இந்த கம்பி கட் பண்ணா ஒன்பது மணிக்கு 9 மணிக்கு பார்த்துக்கலாம். 9:30க்கு பார்த்தோம்னா அது அப்பத்துல இருந்து போயிடும் நாங்க தெரியாது. நஞ்சற்ற பாம்பு தான். பாம்பை பார்த்த உடனே இந்த மீட்பு ரொம்ப சீக்கிரம் நடக்கும்னு நினைச்சோம். ஆனா போற இடங்கள்ல இந்த மாதிரியான இடர்பாடு
நேரம் நீடிக்கிறதுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு உண்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துச்சு. சாதாரண மீட்பு தான் 2.5 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துச்சு. கான்டாக்ட் பண்ணேன், நம்பர் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தேன். பரவாயில்ல தான், நான் இருந்த கூப்பிடலாம் இல்லை வருவாங்க மெட்ராஸுக்கு வரணுமே. சரி சரி போடலாமா? போட போட அது எவ்வளோ ஒரு 8 அடி இருக்குமா? 8 அடிலாம் இருக்காதுமா, 3 அடி 4 அடிக்குள்ள இருக்கும். நம்ம